பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் வளமாக வாழத்தக்க கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். மனிதனுக்கு இக்கட்டுகள் நேரிடும் சூழ்நிலை யாரை நிமித்தமாக வரலாம். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னும் போது குடும்பத்திலே சில பிரச்சனைகள் உருவாக்க காரணமே பெற்றவங்களாக இருக்கும். சில பிள்ளைகள் இன்னைக்கு பின்மாற்றம் அடைக்கிற காரணமும் பெற்றோர்கள் தான் இருப்பாங்க. ஆனால் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, உன் தகப்பனையும் தாயும் கனப்படுத்து. அந்த கனம் அதுக்கப்புறம் படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தனக்கு நேரிடும் ஆபத்தை கண்டுதான். அப்புறம் தான் தாய் தகப்பனை கனப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கடவுள் ஏற்படுத்துவார். அவருடைய 10 கட்டளை அதுதான். அது கடந்த நாட்களில் நான் அந்த 10 கட்டளை கொடுத்து எடுத்தேன்னு சொன்னால் நிறைய பேர் குறித்து அது பேசப்பட்டது. இங்கே தாய் தன் பிள்ளைகளை நடத்துகிற விதத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் குடும்பங்களில் இன்னைக்கு பிரச்சனையே. இப்போ ஏசாவும் யாக்கோப்பு என்ற ஈசாவுக்கு 2 பிள்ளை பிறந்தாங்க. வெகு காலமாக குழந்தை கிடையாது. அந்த குழந்தை இல்லாத நேரத்தில் வெகு காலமாக ஜெபிக்கா 20 வருஷம் குழந்தை இல்லாததுக்கு ஆதியாக 25ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் ஜெபித்தான். ஈசாக்கு ஜெபித்த உடனே ஒரு பிரசகத்தில் 2 பிள்ளை பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். ரெட்டிப்பை பெற்றுக்கொண்டான். ரொம்ப அழகாக இருக்கும் அதனுடைய வரலாறு படிக்கும் போது. இப்படி படித்து பிள்ளைகளை வளர்ச்சி அடைந்து நல்லா விதைத்த அறுவடை 100 மடங்கு பெற்றெடுத்து ஈசாக்கு வாழ்க்கையில் ஒரு குழப்பத்தை உண்டாக்குறது யாருன்னா தாய் தான். ஏன் இதை முதல்ல இதை பேசணும்னா நான் அந்த வசன தலைப்பு எடுக்கலை. இப்படி யாக்கோப்புக்கு ஏன் அந்த பிரச்சனை நேரிட்டது, வீட்டை விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட காரணம் கேட்டால் யாக்கோப்பு கிடையாது, யாக்கோப்பினுடைய தாயாரி ரெபேக்காள் பண்ண வேண்டியதுதான். மூத்த குமாரனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இளைய குமாரனுக்கு கொடுக்கக்கூடிய அதோட தூண்டுதலும் அந்த மாதிரி தான். அதுக்குரிய வர பாடுகளும் நானே அனுபவிச்சு கொள்ளுகிறேன் என்று சொல்லக்கூடியதாக காரியத்தை பார்க்க முடியும். அப்படிதான் வேதத்தில் நிறைய விஷயங்கள். ஆதியாக 28ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் வாசிக்கும் போது, நான் உன்னோடு இருப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். நீ திரும்பி வர மட்டும் நான் உன்னோட்டு விலக மாட்டேன், நான் உனக்கு சொன்னதை செய்யாமல் விடமாட்டேன்றார். அப்போது நமக்கு என்ன சொன்னாரோ கடவுள் என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை நான் செய்து முடிப்பேன்றார். ஆனால் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் கூடியே இருப்பேன்னு தேவனே சொல்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை வரக்கூடிய காரணங்கள் யாருன்னா பெற்ற தாய் தான். ஆதியாகமம் புத்தகத்தில் 27ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் படிக்கும் போது, ஒரு நாள் மூத்த குமாரனை அழைத்து ஈசாக்கு சொல்கிறாரு, எனக்கு மறுநாள் வரும் முன்பே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், எனக்கு ஒரு உணவு கொடு என்று சொல்லும்போது இந்த உணவை எடுத்துக்கொண்டு கடந்து போகிறான். இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த 5ஆம் வசனம் படிக்கும்போது தெரியும், ஒட்டு கேட்பாங்க. நிறைய குடும்பத்தில் அதுதாங்க. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் கெட்டுப்போன காரணங்களை பெற்றோர்களை பேசும்போது பெற்றோர்களை அதாவது தாயின் தகப்பனம் பார்க்கும் போது அதில் தகப்பனும் தன் மூத்த குமாரன் பேசி கொண்டிருக்குது. தாய் பார்த்து இளைய குமாரனுக்கு ஒரு பாடமே கற்றுக் கொடுக்கும். உங்கள் தகப்பனார் உன்னுடைய குமாரனை ஆசீர்வதிக்க போகிறாரு, அந்த ஆகாரத்தை எடுத்து வந்து கொடுத்தா அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சிட, நீ என்ன பண்ணு, வேஷம் தரித்து கடந்து போய் அந்த ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளும் போது அவன் வேணான்னு தான் சொல்லுவான். பைபிளில் ரொம்ப அழகாக இருக்கும். அது யாக்கோப்பு உடனே செய்தது கிடையாது. அப்போ அவன் வழிகட்டாயம் பண்ணி அவனுக்கு ஒரு ஐடியாலாம் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு ஆபத்தோ அப்படி ஒரு பிரச்சனையாக வந்தால் அதை முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி பிள்ளைக்கு என்ன பண்ணுறாங்க, உற்சாகப்படுத்தி அவனை அந்த பாவமான செயலுக்கு தன் சகோதரன் கிடைக்க வேண்டிய மூத்த குமாரன் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இளைய குமாரன் எடுக்கக்கூடிய தகுதிப்படுத்துறது யாரான்னு கேட்டால் தன் தாய் தான். இப்போ ரெபேக்கால சொல்லி கொடுத்து யாக்கோப்பு அதை செய்வான். அதே ஈசாக்கு ஆசீர்வதித்து பிற்பாடு கண்டுபிடிக்கப்படும் போது அப்போ மூத்த குமாரன் இளைய குமாரன் அடிக்கக்கூடிய ஒரு சூழலை அவனை என்ன பண்ண இருப்பதை காட்டி அவன் மேலே கோபத்தை உண்டாக்கி விடுறது யாருன்னா தாயால் வரக்கூடிய தான் அவன் மூத்த குமாரன் இளைய குமாரன். இன்னைக்கு நிறைய இடத்துல அதுதான் நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, என்னுடைய பையன் பெரிய பையன் வந்தான், சின்ன பையனை பிரச்சனை பண்ணுறான். அது ஆராய்ந்து உள்ளே போய் பார்த்தோம்னா யாரோ ஒருவர் என்ன பண்ணுவாங்க, குடும்பத்தில் சார்ந்தோம் ஒட்டு கேட்டு நடக்கிற ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை தலைக்கீழே திருப்பதனால ஏற்படுவது தான் யாக்கோப்பை வீட்டை விட்டு கடந்து போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறாங்க. இன்னைக்கு பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை இன்னைக்கு நிறைய விஷயத்த ஜெபிப்பது கிடையாது. ஆனால் குடும்ப வாழ்க்கையில் பேசுறது விட்டு கேட்டு என்ன பண்ணுறாங்க, அதை போய் மற்றவங்ககிட்ட சொல்லும் போது அது சொல்ல நிமித்தமாக நேரிட ஆசைகள் தான் யாக்கோப்புக்கு பிரச்சனையாக மாறுது.
அப்போ அந்த தாய் செய்த தவறு தன் பிள்ளை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் அந்த தாய் அப்படி சொல்ல, அப்படி ஒரு கஷ்டம் வந்தால் அதை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று தன் இளைய குமாரனுக்கு சொல்லி அனுப்ப மூத்த குமாரனை வர வேண்டிய ஆசீர்வாதம். அவன் ஏற்கனவே ஒரு கூழை குத்துட்டு என்ன பண்ணிட்டான், ஏற்கனவே இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். ரெண்டாவது தகப்பனிடத்திலிருந்து வர ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறான், தாயின் வார்த்தை கேட்டு புறம்பாக போய் என்ன பண்ணுறான், மறைமுகமாக போயிட்டு வேஷம் தரித்தவனாக போய் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். அப்போது தொடர்ந்து நடக்கிற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா தாய் சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு காரியத்தை பார்த்தா இளையகுமார் நிறைய குடும்பத்தில் நீ பார்ப்பீங்க. இந்த சின்ன பிள்ளை வீட்டில் இருப்பான், அவன் பார்த்தீங்கன்னா அவன் தாய்க்கு சப்போர்ட் நிறையா இருக்கும். மூத்த மகன் இருப்பான், அதே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ஒரு பிள்ளையாக பிறந்தால் அந்த பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஒரு வீட்டு 2 பிள்ளை இல்லை 3 பிள்ளையை பார்க்கும்போது அந்த மூத்த குமாரன் எப்பவுமே பார்த்தா தலைவிரித்து அவன் தான் ஆசீர்வதித்த ஆரம்பத்தில் கர்ப்பத்தின் கனி வந்து பிறந்த பிள்ளை, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. அந்த பிள்ளையை அவங்க அவ்வளோ கணக்கெடுக்க மாட்டேன். ஏதோ ஒரு சூழ்நிலை அவனை குற்றப்படுத்துவதான் நிறையா இது வரைக்கும் நிறைய உடைய காரியங்களை கொடுத்து நான் பேசியிருப்பேன் நிறைய இடத்துல. அப்போ அங்கே பார்த்தா அண்ணன் தம்பிகளுக்கு பிரச்சனை போது ஆராய்ந்து பார்க்கப்படும் போது இந்த ஒட்டுக்கேட்ட நிமித்தமாக வரக்கூடிய பிரச்சனை தான். அதனால் யாக்கோப்பு என்ன பண்ணுறான், தேசத்தை விட்டு கடந்து போகும்போது ஈசாக்கு சொல்கிறான், உன்னுடைய தாய் மாமன் இருக்கிறார், அவரை போய் சந்தி, அவரோட தங்கிற, அவன் கோபம் முடிஞ்ச பிறப்பா நான் அடைக்கிறான் போவான்னும் போது கடந்து போகும்போது தான் கர்த்தர் அவனை உறங்குற இடத்துல ஒரு தரிசனத்தை வெளிப்படுத்துகிறார். ஏறுவது இறங்குவதை போல வானத்துக்கும் பூமியை ஒரு காரியத்தை கொடுத்து வானத்தின் வாசல் வந்தது இந்த வசனம்தான். இதில் ஆதியாக 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் படிக்கும் போது இது வானத்தின் வாசல் என்று சொல்லப்பட்டது. அதுதான் 15 வசனம் சொல்லுவார், நான் உன் கூடியே இருப்பேன், நீ திரும்பி வர மட்டும் நான் என்ன பண்ணுறேன், நான் உமக்கு சொன்னது செய்யாமல் உன் கைகளை விட மாட்டேன்றார், வாக்களிக்கிறார். இதுதான் வாக்கு தத்துவம். இந்த 2010ஆம் ஆண்டில் கடைசி மாதத்தில் 12ஆம் மாதத்தில் கடந்து வந்து 2011ஆம் ஆண்டில் தான் இங்கே ஒரு கூட்டத்தை துவக்கி நிறைய ஏழை ஏழைகளுக்கு உதவி செய்ய சொன்னார். ஆண்டு உணர்த்தபடி செய்த பிற்பாடு பல அவமானத்துக்கு ஒரு பிரச்சனையாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனாலும் வாக்கு தத்துவம் சொன்னது மாறாது. 2012ஆம் ஆண்டில் ஆண்டவர் சொல்கிற இந்த வசனத்தை ஆதியாக 28ஆம் அதிகாரம் 15 வசனம் போது, நான் உமக்கு சொன்னது செய்யாமல் கைகள் விடமாட்டேன்னு சொன்ன வாக்கு இன்னைக்கு நினைப்போடு நிறைவாக நினைத்து கொண்டிருக்கிறனால் இன்னும் ஆலயத்தில் பார்த்தோன்னா ஒரு பகுதி தளம் போட்டிருக்கு, ஒரு பக்கம் போடாது, இன்னும் ஆண்டவர்கிட்ட சொல்லி கொண்டு தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு ஆண்டவர் சொன்னதே செய்வார். அப்போ நிறைய காரியத்தை பார்ப்போம். இன்னைக்கு கூட நிறைய விஷயத்தை கொடுத்து யோசிப்போம், பேசுவோம், அநேக காரியத்தை கொடுத்து பேசி கொண்டிருப்போம். அவனுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னும் போது நிறைய அவன் நல்ல ஊழியம் செய்வான். போயிட்டு தன்னுடைய தாய் மாமி வீட்டுக்கு போகும்போது ஆசை சரிங்களா, அட்ரஸை தேடி போய் கொண்டிருக்கப்படும் போது தன் தாய் மாமி வீட்டுக்கு போகும்போது வழியாக தன் தாய் மாமுடைய இளைய மகள் வர அவன் மேலே ஆசை வருது. ராக்கேலுக்கு மேலே ஆசை அதிகம். அப்போ அந்த ஆசை மூத்த குமாரனை அவனை பார்க்கல, இளைய குமார் தான் முதல்ல பார்க்கும்போது அவள் அழகை பார்த்து அவளுடைய உடையை பார்த்து அவளுக்கு ஆசைப்படுறான். அப்போ அன்பா அரவணைக்கிறான், முத்தம் செய்கிறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுறான், அவன் மேலே ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் போது அவங்க தாய் மாமன்கிட்ட வேலை செய்து கொண்டிருக்கும் போது திருமண ஆசை வரும்போது திருமணத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறான். அந்த திருமணத்தை ஆயத்தப்படும் போது அவன் ஆசைப்பட்ட மகள் அல்ல, ஆசைப்படாத மூத்த மகளை திருமணத்தை செய்து அவன் அடுத்த நாள் கண்டுபிடிக்கப்படும் போது இன்னொரு முறை ஒரு அட்டி என்ன பண்ணுறான், மறுபடியும் 7 வருஷம் வேலை செய்கிறான் இன்னொரு மகளுக்காக. அதுதான் ரொம்ப தெளிவாக இருக்கும். அவனுடைய வரக்கூடிய அந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து வரப்படும் போது அந்த இளையகுமாருக்கு இது பாரு அழகான ஒரு பெண் இருக்கு தெரியுங்களா, அந்த அழகான பெண்ணுங்கெல்லாம் பார்த்தா பேசுறதை பார்த்தாலும் பயங்கரமாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட பெண் என்ன பண்ணுதுன்னா தன் தகப்பன் வீட்டிலேருந்து சிலதை எடுத்துன்னு வந்தது, சில பொருளை தூக்கி திருடி கொண்டு வரப்படும் போது அவன் தகப்பன் பின்னோக்கி வரான். கடவுள் சொன்ன வாக்கு தத்துவத்தின்படியாக குறிப்பிட்ட கால 20 ஆண்டுகள் அங்கிருந்து தன் தாய் மாமனை விட்டு தன் தகப்பன் இடத்துல கடந்து போவன் வந்தவன் வழியில் தன் தாய் மாமன் கடந்து வரான். அங்கேருந்து கடந்து வந்து என் வீட்டிலேருந்து இதை எடுத்துன்னு வந்து நான் தேட போகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஆராய்ச்சி மூத்த மனைவியோட கடந்து போகிறான், வேலைக்கார வீட்டுக்கு கடந்து போகிறான். இளையகுமார் வீட்டுக்கு கடந்து போகும்போது அவள் சொல்கிறா, எனக்கு பெண்களுக்குரிய வரிய காரியம் எனக்கு நேரிட்டு இருக்குது, என்னுடைய அறைக்குள்ளே நீ வரக்கூடாதும் போது அவன் விட்டு போகிறான். அங்கே தான் அவள் மறைச்சி வச்சிருக்கிறா தன்னுடைய பெட்ரூமில். அப்போ இல்லைன்னு திரும்பி போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு வருமானமாக கூடி அவன் என்ன பண்ணுறான், 2 பேருமே கோபத்தோடு வந்து தேவன் தரிசனத்துக்கு அவனை தொடக்கூடாது, நீ ஏக்க போய் தொடக்கூடாதுன்னு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து அவனுடைய மாமாவுக்கு வெளிப்பட்டு அனுப்புகிறார். அப்போ போகும்போது தன்னுடைய மகள் பேர பிள்ளைங்களாம் முத்தம் செய்து நல்லபடியாக அனுப்பிட்டு அவர் கடந்து போயிடுறார். இப்போ கடவுளுடைய காரியம் என்னடானா ஒரு சில காரியங்கள் பேசுகிற விதங்கள்லாம் நல்லா இருக்கும். அப்போ ஆதியாகமம் புத்தகத்தில் படிக்க போகிற விஷயங்கள் பார்க்கப்படும் போது ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமாக செயல்படும். ஆதியாகமம் புத்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் படிக்கப்படும் போது 20 வருஷம் நான் வேலை செஞ்சினேன், எந்த வரி தவறும் நான் பண்ணவில்லையே.
அப்போ எந்த தவறு நான் பண்ணவில்லை, என்னை குற்றப்படுத்த வரையன்னு சொல்லும் போது அப்போ சொல்கிறார், மூத்த மகனுக்காக 7 வருஷம் வேலை செஞ்சேன், இளைய மகளுக்கு 7 வருஷம் செஞ்சேன், 6 வருஷம் நான் உனக்கு வேலை செஞ்சு 20 வருஷம் நான் பண்ண 10 வாட்டி என்னை சம்பளத்தை நீ மாற்றினேன், நான் எந்த தப்பும் பண்ணலன்னு அறிகுறியாக சொல்லி அவன் கடந்து போய் நிற்கிறான். சும்மா கிடையாதுங்க, அவன் ஆண்டவர் சொன்னபடி ஒழுங்காக கடந்து போய் ஒழுங்காக வரலைங்க. போன உடனே அவன் ஆசை என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய தாய்மாம மகள் மேலே ஆசை. இங்கேருந்து போன காரணம் அவனுக்கு தன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்து மேலே ஆசை, ஆசீர்வாதத்து மேலே ஆசை. இங்கே தாய் சொல்ல கேட்டு வீட்டை விட்டு 20 வருஷம் போகக்கூடிய சூழ்நிலை, அங்கே 20 வருஷம் வரக்கூடிய சூழ்நிலை எப்படி வருதுன்னா, அவனுடைய தாய்மாம மகள் மேலே இருக்கிற ஆசை தான். அந்த உலக சிற்பன்பு ஆசை என்ன பண்ணுமா, உடனடியாக கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் நிறைய பேருக்கு தள்ளி நிற்கிது. காரணம் இது தாங்க. தேவன் சொன்னபடி நான் கூடயே வருவேன், நீ திரும்பி வரப்பட்டு கொடுத்தாரும், நான் உன்னை விட்டு விலக, நான் உனக்கு சொன்னது செய்யாமல் உன்னை விட மாட்டேன்றாரு. சொன்னபடி அவனுக்கு வர ஆபத்தெல்லாம் காப்பாற்று வராது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய இந்த இடத்துல கூட பார்க்க, இந்த வசனம் மட்டும் இல்லைங்க, இங்கே எப்படி இளையகுமாரனை ஒற்று கேட்டு தன் தாயே அதுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி ஆபத்து உண்டாக்குற காரணம், தன் மூத்த குமார் இளையகுமாரனை மரணத்துக்கு ஏதாவது யோசிக்கக்கூடிய சிந்தனை உண்டாக்குனது யாருன்னா பெத்த தாயே. இது லூக்கால 15ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது அங்கு ஒரு இளையகுமாரன், அவனை கெட்ட குமாரன் சொல்லுவாங்க. அவன்றதை கூட நான் சொல்லக்கூடாது, பைபிள் அப்படி இருக்காது, ரொம்ப அழகா இருக்கும். அதை நிறைய பேர் பேசும்போது பிரசங்கம் பண்ணும்போது அவனுக்கு கெட்ட குமாரன் வாங்க, அப்படி பைபிளில் கிடையாது. ஒருவேளை பிரசங்க ஒருவரமா அப்படி இருக்கலாம் இல்லையா. அவனுக்கு போனால் தன் ஆஸ்தியை தன்னுடைய பங்கு வாங்கி கடந்து போகிறான், புறதேசத்துக்கு போய் தவறான தவறில் போய் விழுந்து போகிறான். அவன் பசிக்கும் பட்டினிக்காக பன்றியை மேய்க்கக்கூடிய சூழ்நிலை, அந்த ஆகாரத்தை அவனுக்கு கிடைக்க வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அவன் தன் தகப்பனிடத்தில் அறிக்கை செய்து வரும்போது, அவன் தூரத்தில் வரும்போதே லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிக்கப்படும் போது அவனை கட்டிப்பிடிச்சு முத்தம் செய்து அவனுக்கு நல்ல ஒரு வஸ்திரத்தை, நல்ல ஒரு மோந்திரத்தை, நல்ல ஒரு ஆடை கொடுத்து அவனுக்கு கொழுத்து கன்று அடிக்க சொல்லி ஆகாரத்தை கொடுக்கும்போது மூத்த குமரனுக்கு போவான். இங்கேயும் அதுதான் நடக்கும். நான் உன் கூடியே இருக்கிறது எனக்கு செய்யல, எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் புறதேசத்தில் போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துடும், அவனை இறந்தாலும் உயிரோடு வந்திருக்கிறான் என்று சொல்லி அவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கலாம். லூக்கால படிக்கப்படும் போது 15ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து 30ஆம் வசனம் வரைக்கும் இருக்கும் அந்த டாபிக். அதுபோது ஆதி மனிதன் பார்த்தீங்கன்னா இங்கே ஆதியாகமம் புத்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது அங்கே 30ஆம் வசனத்தில் தான் இருக்கும். 32ஆம் வசனத்தில் நான் அது வெறுமையாக வந்தேன், இப்போ ரெட்டைப்போடு நான் இருக்கிறேன் என்று சொல்லுவாங்க. அப்போ ரெட்டிப்போடு திரும்பும் போது தன் மூத்த குமரன் மேலே ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு தான் கடந்து போகிறான். நீ ஆதியாகமம் புத்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிக்கப்படும் போது அங்கே அறிக்கை செய்யப்படும் போது ஆண்டவரை விடாத அவன் ஜெபித்து கொண்டிருக்கப்படும் போது எந்த குமரனை பார்த்து பயந்து நடுங்கி கொண்டிருந்தானோ பார்க்குறேன். அன்பு சகோதரியாக இருக்கான், சகோதரனாக இருக்கான், வாலிபராக இருக்கான், முதியவராக இருக்கான், எதை கொண்டு நீங்கள் பயந்து கொண்டிருக்கீங்களோ அந்த பயம் உங்களை விட்டு விலகி போகும்படியாக அறிக்கை செய்து விடுங்க. யாருக்கு விரோதமாக நம்ம தப்பு செய்திருக்கோம், யார் சொல்லி கேட்டிருக்கோம், யார் சொல்லி கொடுப்பதெல்லாம் கேட்டு தவறு பண்ணி கொண்டிருக்கிறோம், அறிக்கை செய்து தேவனுக்கு முன்பாக ஒப்புது. யாக்கோப்பை உழைத்தின தேவன், யாக்கோப்பை இஸ்ரவேலாக மாற்றின தேவன் உன்னையும் மாற்றி ஆசீர்வித்து உன்னை பெருக செய்வார். இளையகுமாரனை மாற்றப்பட்டார், கெட்ட குமாரன்னு சொல்லுவாங்க. அந்த குமாரனை மாற்றி வரும்போது கட்டிப்பிடிச்சு அரவணைத்து முத்தம் செய்து அவனுக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுத்து தன்னுடைய சொத்துக்கு அதிபதியாக மாற்றுறாருன்னு சொன்னால் தேவனிடத்தில் திரும்பி வந்தால் என்னிடத்து சபையை விட்டு எத்தனை பேர் போயிட்டாங்க. என்றைக்கும் அப்படி தான் நினைப்பேன், அந்த இளைய குமாரனை போல தான் என்றைக்கும் நினைப்பேன். ஏன் நினைப்பேன்னு சொன்னால் தேவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ தேவன் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுக்காக என்ன பண்ணுவேன், நான் எப்போவுமே நான் துதித்து கொண்டே இருப்பேன். துதியின் மத்தியில் அசைவாடுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போவுமே எந்த வினாடியும் அவர் மாறாத தேவனாக இருப்பார். எந்த சூழ்நிலை கைவிடாதபடி காத்துக்கொள்ளுவார். யாக்கோப்பை விடுவித்த கர்த்தர் உன்னையே மீட்பார். யாக்கோப்பை அண்ணன் தம்பியோடு இணைத்தது போல உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு சந்தோஷமாக கர்த்தர் மாற்றுவார். நம்ம யாருக்கு விரோதமாக தப்பு பண்ணிருப்போம், அந்த தப்பை உணர்ந்து மாறினால் இன்று முதல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பெருக செய்வார். நிச்சயம் முடிக்கும். என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்னை விட்டு எத்தனை பேர் போனாங்க, அத்தனை பேர் இன்னைக்கு கூட வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிறேன். அங்கே எங்களுக்கு லூக்கா 15ஆம் அதிகாரத்தை 20ஆம் வசனத்தை எப்படி ஓடி பிடிச்சி கட்டி பிடிச்சி அடைந்தோம், அறியாமல் கடந்து போயிட்டாங்க. தான் செய்வது என்ன என்று அறியாத போன அத்தனை பேர் ஒரு நாள் திரும்பி வருவாங்க. இன்று விசுவாசத்தோடு இருக்கிறேன். இந்த சபை கூட இந்த கட்ட முடியாத பாதினிக்கு இதுவும் கட்டி பிடிப்பார் கர்த்தர் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பார். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்தியோ, யாராவது அவமானப்பட்டு கொண்டிருக்கிறோ அத்தனை மத்தியும் கர்த்தர் இரட்டிப்பாக உயர்த்தி மகிழ்ந்து களி கூற வைப்பார். கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.